ஐம்பெருங்காப்பியங்களில் முதல்ல பதிப்பிக்கப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி அப்படின்றது நமக்கு தெரியும். 1887 ஊவே சாமிநாத ஐயர் முதல்ல பதிப்பிச்சிருப்பார். ஆனால் இந்த நூலுக்கு சீவக சிந்தாமணி என்னும் பெயர் வர்றதுக்கான காரணமாக இருந்தது என்ன, இந்த நூலை திருத்தக்கத்தேவர் எழுத வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். சீவக சிந்தாமணி இதனுடைய ஆசிரியர் திருத்தக்கத்தேவர். இவர் சமண சமயத்தை சார்ந்தவராக இருந்தார். காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. விருத்தப்பாவில் எழுதப்பட்ட முதல் நூல் சீவக சிந்தாமணி. திருத்தக்கத்தேவர் தனது நூலில் சிந்தாமணியின் சரிதம் சிதர்ந்தேன் அப்படின்னு குறிப்பிட்டதால் ஆசிரியர் நூலுக்கு இட்ட பெயர் சிந்தாமணி. இந்த கதை மாந்தர் சீவகன் இருக்கான, அவனுடைய அன்னை விசையை சுடுகாட்டில் சீவகனை பெற்றெடுக்கிறா. சீவ என்ற சொல்லின் பொருள் நீண்ட நாள் வாழ்க என வாழ்த்தியதால் இந்நூலுக்கு சீவக சிந்தாமணி என்று வழங்கப்படுகிறது என்றும் சிலர் கூறுவார்கள். இந்நூலின் சிறப்பு பெயர் மனநூல், காமநூல், முக்தி நூல், இயற்கை தவம் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். இந்நூலின் காப்பிய தலைவன் சீவகன். சீவகனின் தந்தை ஏமங்கத நாட்டினுடைய அரசன் சச் சந்தன். சீவகனின் தாய் விசையை. சீவகனின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா அச்சநந்தி. பகைவன் கட்டியங்காரன். இந்த நூலினுடைய கதை சுருக்கத்தை பார்த்துருவோம். நூலின் காப்பிய தலைவன் சீவகன் முன்னாடியே பார்த்துட்டோம். அவனுடைய தந்தை சச்சந்தன். இந்த சச்சந்தன் தனது மனைவி விசையை மீது பெருங்காதல் கொண்டு இருக்கிறதால தன்னுடைய ஆட்சி பொறுப்பை அவனுடைய அமைச்சராக இருக்க கட்டியங்காரன்ட்ட விட்டுடுறான். இந்த அமைச்சராக அந்த கட்டியங்காரன் என்ன பண்ணுறான், சூழ்ச்சி செய்து நாட்டை கைப்பற்ற முயற்சி செய்கிறான். இதை உணர்ந்து கொண்ட சச்சந்தன் என்ன பண்ணுறான், தனது மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறா, அவளை ஒரு மயிர்பொறியில் ஏற்றி தப்பிக்க வச்சிடறான். தப்பிக்க வச்சுட்டு கட்டியங்காரனோட சண்டை போடுறான். அந்த போரில் சச்சந்தன் வீரமரணம் அடைகிறான். அந்த மயிர்பொறியில் ஏறி சென்ற விசையை பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் போய் இறங்குறா. அந்த சுடுகாட்டில் தனது மகன் சீவகனை பெற்றெடுக்கிறான். அந்த வழியே கந்துக்கடன் என் வணிகன் தான் சீவகனை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறான். அவனை கல்வி பயில்வதற்காக அச்சநந்தி என்கிற ஆசிரியர்கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறான். வளர்ந்து பெரியாள் ஆனதுக்கப்புறம் காந்தரோதத்தை முதல் இலக்கணையார் முதற்கொண்டு 8 பெண்களை மனம் முடிக்கிறான். அதனால தான் சீவக சிந்தாமணிக்கு மனநூல் என்னும் பெயர் பெற்றிருக்கு. தன்னுடைய நண்பர்களோட உதவியோட நாட்டை கைப்பற்றிட்டு முடிசூடா மன்னனா ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்துடைய நிலையாமை குறித்து உணர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, இதெல்லாம் திறந்துட்டு வீடு பேர் அடைய முயற்சி செய்கிறான். இதுதான் சீவக சிந்தாமணியுடைய ஒரு கதை சுருக்கம். இந்த நூல் எந்த காலத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்கள் காலத்தில் எழுதப்பட்டது தான் சீவக சிந்தாமணி. நூலுக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர். ஊவேசா முதல்ல பதிப்பித்த நூல் சீவக சிந்தாமணி. இந்த நூலை நாடக வடிவத்தில் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே. நல்லதம்பி. இதில் 13 இலம்பங்கள் இருக்குது, 3145 பாடல்கள் இருக்குது. சீவக சிந்தாமணியை திருத்தக்கத்தேவர் எழுதுவதற்கு முன்னாடி நரிவிருத்தம் என்னும் நூலை எழுதினார். இந்த நரிவிருத்தம் என்னும் நூலை எழுத வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. சமண புலவர்களால் பார்த்திங்கன்னா காமசோய் ததும்ப ஒரு நூலை எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசவையில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, நாங்களும் அந்த நூலை எழுதலாம். அரசாங்க புலவர்களுடைய சவாலை ஏற்று என்ன பண்ணுறாரு, தானே அத்தகைய நூலை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆசிரியர் அச்சநந்திட்டு அனுமதி கேட்கிறார். திருத்தக்கத்தேவருடைய புலமையை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த பக்கமாக ஓடுற நடியை பார்த்து அது குறித்து ஒரு பாடல் எழுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இளமை, யாக்கை, செல்வங்கள் இவற்றுடைய நிலையாமையை விளக்கும் வகையில் நரிவிருத்தம் என்னும் நூலை திருத்தக்கத்தேவர் பாடுறார். உடனே இவருடைய ஆற்றலை உணர்ந்த அவருடைய ஆசிரியர் என்ன அச்சனஞ்சி காமச்சுவையுடைய காப்பியம் படைக்கிறதுக்கு அனுமதி அளிக்கிறாரு. அனுமதி அளித்த 8 நாளில் சீவக சிந்தாமணியை பாடி முடிக்கிறார். நூல் அரங்கேற்றம் நடக்குது. இதனை கேட்ட சிலர் திருத்தக்கத்தேவர் காமச்சுவை இன்பத்தை தூய்த்தவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு வாதிடுறாங்க. இத்தகைய தீய கருத்தை மாற்ற பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை கையில் பிடிச்சு, அதனால் தனக்கு ஏதும் ஊறு நேர்ந்தால் தான் ஒழுக்க நெறி தவறியவனே என்றும், எதுவும் நேராவிடில் தான் நேர்மையானவன் என்று கூறி பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை கையில் பிடித்தார். தனக்கு ஒன்றும் ஆகாதமையை காட்டி தனது தூய்மையை திருத்தக்கத்தேவர் உறுதி செய்தார். இவ்வாறு சீவக சிந்தாமணியை திருத்தக்கத்தேவர் பாடி முடித்தார். திருத்தக்கத்தேவரை அறிஞர் பெருமக்கள் எப்படி புகழ்ந்திருக்காங்கன்னு பார்ப்போமா? திருத்தக்கத்தேவரை தமிழ் கவிஞருள் இளவரசர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வீரமாமுனிவர். சிந்தாமணியில் ஒரு அகப்பையை முகர்ந்து கொண்டேன் என்று கூறியவர் கம்பர். சீவக சிந்தாமணியை முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் என்று கூறியவர் அடியார்க்கு நல்லார். தமிழ் மொழியின்
இலியட்டும் இதுவே, ஒடிசியும் இதுவே என குறிப்பிட்டவர் ஜி.யு. போப். திருத்தக்க தேவரை திருத்தகு முனிவர் என்றும், திருத்தகு மகாமுனிவர் என்றும், திருத்தக்க மகா முனிகள் என்றும், தேவர் என்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கிறாங்க. சீவக சிந்தாமணியின் இளம்பகங்கள்: நாமகள் இளம்பகம், கோவிந்தையார் இளம்பகம், காந்தர்வ தத்தையார் இளம்பகம், குணமாலையார் இளம்பகம், பதுமையார் இளம்பகம், கேமசிரியார் இளம்பகம், கனகமாலையார் இளம்பகம், விமலையார் இளம்பகம், சுரமஞ்சியார் இளம்பகம், மண்மகள் இளம்பகம், பூமகள் இளம்பகம், இலக்கணையார் இளம்பகம், முக்தி இளம்பகம். உலகம் நிலையாமையினை உடையது என்பதை கூறுவதாக 1 முதல் 12 இளம்பங்கள் கூறப்பட்டிருக்கு. உண்மையான இன்பம் இறைவனின் பாதமாகிய வீடு பேறு என்பதை நிலைநாட்ட முக்தி இளம்பகம் கூறப்பட்டுள்ளது. மைசூர் மாநிலத்தில் உள்ள சிரவண பெலகுலாவில் கல்வெட்டில் திருத்தக்க தேவர் பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. இந்த இளம்பகங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் பார்த்த கோவிந்தையாரின் மகள், காந்தர்வ தத்தையானவள் குணமானவள், பதுமையான பெண்ணவள், கேசரி அவளது கேசத்தில் கனகமாலை சூடியிருந்தாள். அவளின் தோழி விமலையும் சுரமஞ்சியும் மணமகள் போல பூச்சூடி பெண்ணுக்குரிய இலக்கணத்தோடு வந்திருந்தாள். அதனை கண்ட நான் முக்தி அடைந்தேன். இந்த இளம்பகங்களை இந்த ஷார்ட்கட்டை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுபோல் பல்வேறு வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேருமானா நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்டில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.